வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, திருமண தடையை பற்றி கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்று பகுதி 3இல் திருமண தடை என்பது தோஷமா அல்லது பிராப்தமா என்பதை பற்றி நாம் பார்த்துவிடலாம். இந்த திருமண தோஷம் என்பது எதன் அடிப்படையில் நிகழ்கிறது? பிராப்தம் என்பது உண்மைதானா என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விக்கான பதில்கள் அத்தனையும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த திருமண தடை என்பது ஒருவரின் ஜாதக அமைப்பை வைத்து நாம் அந்த திருமண தடையை தெரிந்து கொள்ளலாம். இதை சுமாராக ஒரு 6லிருந்து 9 வரைக்கும் இந்த தோஷங்களை நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். மிக கடுமையான தோஷங்கள் என்று சொல்லலாம். அந்த தோஷங்கள் அத்தனையும் பார்த்துவிடலாம். எவர் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் அது தோஷமா என்பதை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். மொத்தத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதிவு. கடந்த 2 நாட்களாக நீங்கள் கேட்டு வைத்திருந்த கேள்விகள் அத்தனைக்கும் இந்த பதிவில் பதில் உள்ளது. அதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, உங்களுக்காக சில வரிகள். அதை சொல்வதற்கு முன்னால் நாம் ஏற்கனவே உங்களுக்கு நினைவுபடுத்தியிருந்தோம். வரும் சித்திரை 1 தேதி முதல் ஜோதிட இலவச பயிற்சி வகுப்பு. ஜோதிடம் யார் நீங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ, ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நான் இலவசமாக பயிற்சி வகுப்பு எடுக்கப் போகிறேன். ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அத்தனை பேரும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்கள். நீங்கள் பதிவை பார்த்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால், சித்திரை மாதம் 1ஆம் தேதியில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்று நான் லைவாக உங்களுக்கு பதிலை தருகிறேன். எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பெறலாம். நிவர்த்தி பெற்று கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரதி புதன்கிழமை அன்று 11:30 முதல் 12:30 வரை உங்களுக்கு கால நேரத்தில் நான் லைவாக வருகிறேன். நீங்கள் தயாராக இருந்து உங்களுக்குண்டான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுங்கள். 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு பதிவு வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு, உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அத்தனை பேரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணியான ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற இறை தொண்டுகளையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். இதன் வழியாக கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, தயவு செய்து நான் சொன்னது போல எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, திருமண தடை என்பது இன்று ஒரு நாம் கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாடாகத்தான் இந்த திருமண தடை இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய நபர்களுக்கு திருமணம் நடக்கிறது. சில நபர்களுக்கு திருமணம் நடக்கவில்லை. சில நபர்களுக்கு திருமணம் காலதாமதமாக நடக்கிறது. சில நபர்களுக்கு திருமணம்
சீக்கிரமாக நடந்து விடுகிறது. ஏன் இந்த பாரபட்சம் என்று பார்த்தோம் என்றால், அவரவர்களின் கர்மவினை பலனுக்கேற்றவாறு அவர்கள் வாங்கி வந்த பிராப்தம். அந்த பிராப்தத்தின் அடிப்படையில்தான் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அதை இல்லாமல் வேறு எந்த நிகழ்வையும் உங்களால் அனுபவிக்க முடியாது. அதை உங்களாலும் ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியாது. அது இல்லாமல் ஆக்கவும் முடியாது. இதைத்தான் பிராப்தம் என்று சொல்கிறோம். இந்த பிராப்தத்தின் அடிப்படையில்தான் உங்களுக்கு தோஷம் என்பது நிகழ்கிறது. இந்த தோஷம் உங்களுக்கு கண்டுபிடித்து தருபவர்தான் ஜோதிடர். உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஜோதிடம் கற்றிருந்தால் உங்களுக்கு தாராளமாக அது தெரியும். எனவே நீங்கள் ஜோதிடம் கற்க வேண்டும் என்றால் வரும் சித்திரை 1ஆம் தேதி கௌரி ஆன்மீக சேனலை பாருங்கள். இலவசமாக உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறோம். கேட்டு பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். சரி உறவுகளே, நீங்கள் உங்களது ஜாதகத்தில் தோஷங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், நான் முன்பு சொன்னது போல 6 முதல் ஒரு 9 தோஷம் வரை கடுமையான தோஷங்கள் இருக்கும். லக்னம் முதல் இருந்தே உங்களுக்கு தோஷங்கள் ஆரம்பிக்கிறது. லக்னம் என்பது ஒரு ஜாதகரின் எல்லா அமைப்பையும் எடுத்து காட்டுவதுதான் இந்த லக்னம். உயிர் முதல் இறப்பு வரை உங்களுக்கு சுலபமாக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், உயிர் முதல் இறப்பு வரை ஒருவருக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த லக்னம் அதற்கு பலமாக இருக்க வேண்டும். லக்னம் பலம் இல்லை என்றால் அந்த ஜாதகரை நீங்கள் பொருத்தம் செய்யக்கூடாது. நான் சொல்வது அத்தனையும் விதிமுறைகள். பர்டிகுலரா இந்த அமைப்புகள் எல்லாம் இருந்தால்தான் அவர்கள் மனமொத்த தம்பதியாக, சிறப்பான தம்பதியாக, உங்களுக்கு உங்கள் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு வேண்டும் என்றால் இந்த நான் சொல்லக்கூடிய அத்தனை தோஷங்களும் இல்லாமல் இருந்து நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு முதல் லக்ன தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்னம் ஒருவருக்கு நன்றாக இருந்து ஒருவருக்கு சரியில்லாமல் இருந்தால் வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளலாம். சில ஜோதிடர்கள் அங்குதான் தவறு செய்கிறார்கள். லக்னம் சரியில்லை என்றால் இன்னொருவரும் லக்னம் சரியில்லாதவரை இணைக்கிறார்கள். ஒருவருக்கு லக்னம் சரியில்லை என்றால் இன்னொருக்கு லக்னம் பலமாக இருந்து அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இளைத்தவனும் பலமானவனும் சேர்ந்தால் பலமானவன் இளைத்தவனை சப்போர்ட் செய்து இணையாக வைத்துக் கொள்வான் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். முதல் தோஷம் அது. இரண்டாவது தோஷம் குடும்ப தோஷம் என்று சொல்லக்கூடியது. ஒருவர் திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் அவர் குடும்பம் செய்வாரா? குடும்பத்திற்கு ஏற்றவரா? பொருளாதாரம் குடும்பத்திற்கு அவர் ஈட்டுவாரா என்னும் பார்க்கக்கூடியது அந்த பொருளாதார நிலை. இந்த பொருளாதார நிலையை உங்களுக்கு அந்த பாவகமோ அந்த பாவகத்தின் அதிபதியோ பலம் இழந்து இருந்தால் அங்கு அவர் பொருளாதாரம் ஈட்டவோ குடும்பத்தின் மீது பற்று பாசம் இல்லாமல் போவதோ நிலை ஏற்படும். அப்போ ஒருவருக்கு பலம் இல்லாமல் இருந்து ஒருவருக்கு பலத்துடன் இருக்க வேண்டும். அவ்வாறு இணைக்க வேண்டும். அடுத்தது 5 அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திர பாவகம். வாரிசு. திருமணம் அமைத்து கொண்டால் அதற்கு வாரிசு உங்களுக்கு சான்றாக வேண்டும். அவர்தானே வம்சாவளி பரம்பரையை எடுத்துக்கொண்டு போகக்கூடியவர் அவர்தானே. வம்சத்தை தழைக்கக்கூடியவர் அவர்தானே. வாரிசு தானே. வாரிசு என்பது முக்கியமாகிறது. அந்த வாரிசு என்னும் பாவகம் 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் சிறப்பாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். 5ஆம் அதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும்.
இவைகள் உங்களுக்கு நன்றாக இருந்தால்தான் உங்களுக்கு வாரிசு என்னும் யோகமே கிடைக்கும். இது தோஷம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது 6ஆம் பாவகம். ஒவ்வொருவருக்கும் உழைப்பை சொல்லக்கூடிய பாவகம். 6ஆம் பாவகம். எதிரிகள் இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல், நல்ல உழைப்பும் திறன் உள்ளவராக இருப்பாரா என்று பார்ப்பதற்கு இந்த 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் தோஷம் இல்லாமல், பலம் இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் பாவகம். இதுதான் முக்கியமானது. பெண்ணாக இருந்தால் கணவனுக்குரிய பாவகம், ஆணாக இருந்தால் மனைவிக்குரிய பாவகம். இந்த பாவகமோ, இந்த பாவகத்தின் அதிபதியோ பலம் இழக்காமல் இருக்க வேண்டும். அதாவது நீசமடையாமல் இருக்க வேண்டும். அசுபர்கள் என்னும் சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த அதிபதிகளோடு இணையாமல் இருக்க வேண்டும். அப்படி இணைந்தால் அந்த நபர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது போராட்டமாகவும், கஷ்டமாகவும், சிரமமாகவும், அவமானப்படுவதும், சண்டை சச்சரவுகள், வழக்குகள், கோர்ட்டு கேஸுகள், விவாகரத்து இது போன்ற நிலை எல்லாம் உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நிலை கூட தரும். இந்த பாவகம் ரொம்ப முக்கியமான பாவகம். இந்த பாவகத்தை நீங்கள் பலமாக இருக்குமாறு பொருத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு 8 ஒரு மனிதனின் ஆயுளைச் சொல்லக்கூடிய இடம். இந்த 8ஆம் பாவகத்தின் அதிபதி பலமாக இருக்க வேண்டும். என்னதான் சண்டை சச்சரவு அடித்து கொண்டாலும் பரவாயில்லை, அவர்களை தான் திருமணம் செய்து வைப்போம். அவர்கள் எங்கள் உறவு, சொத்து, சொந்த பந்தம் வெளியே போகக்கூடாது என்றெல்லாம் திருமணம் செய்து வைத்து கொடுக்கிறார்கள் நம் ஆள்கள். அவர்களுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு பாவகம்தான். இந்த 8ஆம் பாவகம் பலமாக இருக்குமாறு இருவருக்கு அமைத்து விட்டீர்கள் என்றால் உயிர் போகாது. மற்றபடியான சண்டை சச்சரவோ, சிக்கலோ, அவமானப்படுவதோ, அசிங்கப்படுவதோ, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இப்படி ஓட்டிக்கொள்ளக்கூடிய நிலையை தரக்கூடியது தான் இந்த 8ஆம் பாவகம். அதனால் 8ஆம் பாவகத்தை நீங்கள் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஜீவனாம்சம். தொழில். ஒவ்வொருவருக்கும் தொழில் முக்கியமாகிறது. தொழில் என்பது 10ஆம் பாவகத்தை சொல்லும். இந்த 10ஆம் பாவகம் என்பது சிறப்பாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதையும் இணைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது 12ஆம் பாவகம். அயன சயன போகம். ஒரு மனிதன் நிம்மதியாக உறங்குவதும், படுக்கை அறையை நிம்மதியாக இருப்பதும் சொல்லக்கூடிய இடம்தான் இந்த 12வது இடம். இந்த 12ஆம் இடம் ஒருவருக்கு கெட்டுவிட்டால் அவர்களுக்கு அயன சயன போகம் என்பது சிறப்பாக இருக்காது. இது போன்ற நிலை ஜாதகத்தின் நிலைப்படி இப்படி நீங்கள் பலம் இருக்கிறதா என்று பார்த்து பொருத்த வேண்டும். அதன் பிறகு எடுத்துக்கொண்டோம் என்றால் உங்களுக்கு கிரகத்தின் வழியாக பெண் கிரகம் என கொள்ளக்கூடிய சுக்கிர பகவான் பலமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு ஆணுக்கு நல்ல மனைவி அமைவார்கள். சுக்கிரன் பலம் இழந்து விட்டால் அவர்களுக்கு மனைவி என்பது தோஷம் தரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இது ஒரு தோஷம். பெண்ணாக இருக்கப்பட்டால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். செவ்வாய் பலமாக இல்லை என்றால் அந்த பெண்ணுக்கு கணவனின் நிலை சிறப்பாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தோஷம். அடுத்து உங்களுக்கு தசா புத்தி தோஷம் என்று இருக்கிறது. இந்த தசா புத்தியை பார்ப்பதற்கு முன் உங்களுக்கு சனி சந்திரன் இணைவார்கள். அவர்கள் இணைந்து ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி தருவார்கள். இந்த தோஷம் என்பது உங்களுக்கு திருமண தடை மட்டுமல்ல, திருமணத்தில் நடைபெறக்கூடிய நிலைக்கு உங்களை இழுத்து கொண்டு போய் தாலி கட்டும் தருணத்தில் திருமணத்தை தடைபடுத்திவிடும். இந்த தோஷத்திற்கு புணர்ப்பு தோஷம் என்று சொல்வார்கள். மிக கடுமையான தோஷம் இது. சனி சந்திரன் இணைவுள் இந்த தோஷம் நடக்கிறது. இந்த தோஷம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ இல்லாமல் பார்த்து நீங்கள் பொருத்தம் செய்ய வேண்டும்.
அதன் பிறகு நாம் தசாபுத்திக்கு வருவோம். தசாபுத்தி என்பது உங்களுக்கு மிக முக்கியமானது. ஆனால் இந்த தசாபுத்தியை பற்றி பெரிதாக திருமண பொருத்தத்தில் யாரும் பார்ப்பதில்லை. நாம் அதையும் பார்த்து சொல்லிவிடுகிறோம். உங்களுக்கு செவ்வாய், சுக்கிரன் கிரகம் பார்த்தோம். சனி, சந்திரன் புணர்ப்பு தோஷம் பார்த்தோம். ராகு, கேது தோஷம் ஆல்ரெடி உங்கள் எல்லோருக்கும் அது தெரிந்ததுதான். எந்தெந்த பாவகத்தில் அது இருந்தால் ராகு, கேது தோஷம் என்பது அதையும் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். லக்னத்தில் 2ல் 5ல் அதேபோல் 7, 8ல் 1, 2ல் இருந்தாலே 7, 8ல் தொடர்பு வரும். இருந்தாலும் உங்களுக்கு விரிவாக புரியும்படி சொல்வதற்காக சொல்கிறேன். 1, 2, 4, 7, 8, 5 இந்த பாவகங்களில் இருந்தால் ராகு, கேது தோஷங்கள் என்று சொல்வார்கள். சனி பகவானும் அதேபோல் இருந்தால் திருமண தடையை ஏற்படுத்தி தருவார். செவ்வாய் இருந்தாலும் தோஷங்களை ஏற்படுத்தி தருவார். இந்த ராசிகளில், இந்த பாவகங்களில் அசுப கிரகங்கள் இல்லாமல் இருந்து நீங்கள் பொருத்தம் செய்வது மிகவும் சிறப்பை தரும் உறவுகளே. இந்த தசாபுத்திக்கு வந்து விடுவோம். ஒரு தசாபுத்தி காலத்தில் நீங்கள் தோஷத்தை எப்படி இந்த தசாபுத்தி தருகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு சுக்கிர திசையில் பெண்ணுக்கு உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கிறது, ஆணுக்கு செவ்வாய் திசை நடக்கிறது. இப்படி ஒரு அமைப்பில் நீங்கள் திருமணம் செய்து வைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொண்டோம் என்றால், இந்த சுக்கிரன் பெண்ணுக்கு நடக்கிறது, ஆணுக்கு இந்த சுக்கிரன் பார்த்தீர்கள் என்றால் 7ல் ராகுவோடு அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதேபோல் அந்த பெண்ணுக்கு செவ்வாய் திசை நடக்கிறது, ஆணுக்கு செவ்வாய் திசை நடக்கிறது, மன்னிக்கவும், ஆணுக்கு செவ்வாய் திசை நடக்கிறது. பெண்ணின் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் திசை பார்த்தீர்கள் என்றால் லக்னத்தில் இருந்து நடத்துகிறார் என்று வைத்துக்கொண்டால், செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் தொடர்புகள், பொருத்தங்கள், நட்புகள் என்பது வேறு பக்கம் இருக்கட்டும். இந்த சுக்கிரன் தசா உங்களுக்கு ராகுவோடு இணைந்து 7ல் நடத்துகிறார் என்பது இந்த தசையில் இந்த ஜாதகர் ஒன்று விவாகரத்து செய்து விடுவார் அல்லது பெண்ணுக்கு ஏதேனும் கண்டங்கள் ஏற்படும். இந்த தசா முடிந்த பிறகுதான் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். இப்படி தசா பொருத்தம் பார்ப்பது மிக மிக முக்கியம். அந்த தசா போன பிறகு அடுத்த தசாவில் நீங்கள் திருமணம் செய்து வைத்தீர்கள் என்றால் அந்த தோஷம் அவர்களுக்கு இருக்காது. இப்படி தோஷங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். காலம் குறைவாக இருப்பதின் காரணத்தால் மீண்டும் அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பான பதிவாக இருக்கும் என்ற மகிழ்வோடு உறவுகளே, நமது சேனலை மீண்டும் சொல்கிறேன், உங்கள் நண்பர்கள், உறவுகள், சொந்த பந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாளுக்கு நாள் உங்களது ஆதரவும் அன்பும் நமது சேனலுக்கு பெருகி கொண்டு வருகிறது. அதற்கு மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். உங்களது அன்பு எப்பொழுதும் நமக்கு தேவை. உங்களுக்காக நிறைய நிறைய நல்ல தகவல்களையும் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் நமது ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனத்தின் வழியாக போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் வேண்டும் என்றால் கீழே லிங்க் தருகிறேன். நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து அதையும் பார்த்து கொள்ளலாம். மொத்தத்தில் தங்களின் வாழ்வு வளமாகவும் செழுமையாகவும், நல்லது என்பதை பெருக்கிக் கொள்ளவும், கெட்டது என்பதை குறைத்து கொள்ளவும் தங்களுக்கு எங்களால் முடிந்த உபகரணங்களையும் உதவிகளையும் செய்து கொடுப்பதற்குண்டான மனோநிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் நமது
கமெண்ட்ல உங்களது விருப்ப வெறுப்பை நீங்கள் பதிவு செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.